மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஜீசஸ் கிங்டம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்க்கிற யாவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இது ஊழியமாக இருக்கிறபடினா அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதில் அநேகர் உழைக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். நம்மளாருக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல். ஆதாரம் நீர்தானையா என் துறையே, ஆதாரம் நீர்தானையா. சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா. எழியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா. எழியனுக்கு ஆதாரம் நீதானையா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கு இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று இயேசு அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். போதும். இங்கே ஒரு அருமையான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கிறோம். 38 வருஷம் ஒரு மனுஷன் ஒரே இடத்துல வியாதியோடு படுத்திருக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஏன் இங்கே இருக்கிறாய் என்று கேட்பதற்கும் ஆள் இல்லை. அவனை விசாரிப்பதற்கும் ஆள் இல்லை. நன்றாய் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மால் 1 மணி நேரம் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பதற்கு சாத்தியமில்லை. நமக்கு பொறுமை இல்லை. எவ்வளவு பெரிய வியாதியஸ்தனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பு அந்த இடத்துல அமர்ந்திருப்பதற்கு அவன் மனம் இடம் கொடுப்பதில்லை. படுக்கையில் படுத்திருக்கிறவர்களை பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிற காரியம் அதுதான். எப்பொழுது என்னுடைய வியாதி படுக்கை மாறப்போகிறது, எப்பொழுது என்னுடைய போராட்டம் மாறப்போகிறது என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம். இந்த மனிதன் 38 வருஷம் ஒரே இடத்துல படுத்திருக்கிறார். இந்த பெதஸ்தா குளத்தில் திடீரென்று சொல்லி எப்பொழுதாவது ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். அப்படி கலக்கும்போது அதில் யார் முந்தி இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சுகமடைந்து விடுவான். அதை நம்பித்தான் இந்த மனுஷனும் 38 வருஷம் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இந்த 38 வருஷத்தில் எத்தனையோ முறை தேவதூதன் இறங்கி கலக்கி இருக்கிறான். எத்தனையோ பேர் சுகம் பெற்று இருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. அவருடைய உள்ளம் ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம். நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை கலங்கி இருக்கலாம், தவித்திருக்கலாம். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். வந்து அவரிடத்தில் கேட்கிறார், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். யாரும் இல்லை என்று சோர்ந்து போகாதிருங்கள். யாரும் இல்லை என்று கலங்காதிருங்கள். நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா. தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. ஒருவேளை அந்த மனுஷனுடைய உறவுக்காரர்கள் இப்படி சொல்லியிருக்கலாம், கவலைப்படாதே,
உங்களை கொண்டு நான் அந்த குளத்தரையில் உட்கார வைத்திருக்கிறோம். நிச்சயமாய் நான் கட்டாயம் உதவி செய்வேன். அந்த குளம் கலக்கப்படும் போது நான் கட்டாயம் முன்னோடு இருந்தவன் அந்த குளத்திற்குள்ளே இறக்குவேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதோ பரிதாபம், அவனை கொண்டு வந்து விட்டவர்கள் அதோடு மறந்து போனார்கள். 38 வருடங்கள் ஓடிவிட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். அவருடைய நிலையை பார்த்தார். மனம் இறங்கினார். மனம் இறங்கின தெய்வன் அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை சுகத்தோடு அவனை அனுப்பி வைத்தார். ஒருவேளை உங்களுடைய வியாதியின் படுக்கையை மாற்றுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ வைத்தியர்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்திருக்கலாம், பணங்களை செலவழித்திருக்கலாம். சுகம் சற்றேனும் கிடைக்காமல் ஒருவேளை உள்ளம் உடைந்து போயிருக்கலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ 12 வருஷம் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயாக இருந்தாள். அநேக வைத்தியர்களால் அவள் நொறுக்கப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக வைத்தியர்களால் அவள் வேதனைப்பட்டாள், வருத்தப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் கொஞ்சம் கூட சுகம் இல்லாமல் அவள் வேதனைப்பட்டதை பார்க்கிறோம். அவள் ஆண்டவரிடத்தில் வந்தாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு நான் சுகமாகட்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திற்குள்ளே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இந்த மனிதனும் அப்படித்தான். அவன் காத்திருந்தான். ஆண்டவர் அவன் அருகிலே வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு குருடன் வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் ஒரு ஆசை, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது? கூப்பிடுகிறவர்கள் எல்லாம் குருடன் என்று அழைக்கிறார்களே, பிச்சைக்காரன் என்று அழைக்கிறார்களே, ஒரு தரித்திரன் என்று அழைக்கிறார்களே, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்று சொல்லி அவன் அமர்ந்திருந்தவன் ஆண்டவராய் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டான். பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள், நீ கூப்பிடுகிற சத்தம் அவருடைய காதலை விழப்போவதில்லை, நீ கூப்பிடுகிற சத்தம் அவருக்கு கேட்காது. வேதம் சொல்லுகிறது, அவன் முன்னில் அதிகமாய் அவர் சத்தமிட்டான், முன்னிலும் அதிகமாய் அவரை கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். ஆண்டவராகிய தேவன் அவர் கரிசனை உள்ளவர், அவர் விசாரிக்கிறவர். நின்று அவனை அழைத்து வரச் சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்ன, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், என் வேதனை நீங்க வேண்டும் என்று சொன்னான். என்னை விசுவாசிக்கிறாய் என்று கேட்டு அவருடைய பார்வை அவன் திரும்ப கொடுத்தார். அவன் பார்க்கும்படி செய்தான். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யட்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உங்களுடைய தேவை எதுவோ, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவோ, உங்களுடைய பிரச்சனை எதுவோ அவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு சமாதானம் தேவை, விடுதலை தேவை, சுகம் தேவை என்று சொல்லி அவரிடத்தில் கேளுங்கள். அவர் நிச்சயம் உதவி செய்வார். அவர் மாறாத தேவன். அவர் இன்றும் ஒருவனை நேசிக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல தெய்வமே, நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். 38 வருஷம் ஒரே இடத்துல பலவீனத்தோடு இருந்த ஒரு மனிதனை சுகமாக்கினீரே ஆண்டவரே. பார்வையற்றிருந்த அந்த மனிதனை சுகமாக்கினீரப்பா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கினீரே. இன்றைக்கும் வேதனையோடு சுகத்திற்காக ஆண்டவரே காத்திருக்கிற நம்முடைய பிள்ளை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. ஒரு தெய்வீக விடுதலை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.